மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையை மாத்த போற சில முக்கியமான ரகசியங்களை பத்தி இந்த வீடியோ பதிவுல முழுசா சொல்லியிருக்கேங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பான மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்காரங்களை பத்தி ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். உழைப்புல உங்களுக்கு இணையாக யாரையும் சொல்ல முடியாது. பேசுறதை காட்டிலும் செஞ்சு காட்டுறதையே நீங்க விரும்புவீங்க. அதனாலதான் உங்களுடைய வெற்றி மெதுவாக நடந்தாலும் நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிற்குங்க. ஆனாலும் வாழ்க்கை எப்போதும் உங்களுடைய உழைப்புக்கு உடனடியாக பலனை கொடுக்கறது இல்ல. கடந்த சில மாதங்களா பாத்தீங்கன்னா, நான் இவ்வளவு பாடுபடுறேன், கஷ்டப்படுறேன், ஆனாலும் எனக்கு இன்னும் முன்னேற்றம் வரல அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருந்திருக்கலாம். குடும்ப பொறுப்புகள், பண நெருக்கடி, வேலை தொடர்பான கவலை, மனதை புண்படுத்திய சில உறவுகள் அப்படின்னு உங்களை சுத்தி 1000 பிரச்சனைகள் இருந்திருக்கும். இதை எல்லாத்தையுமே யாரிடத்திலும் சொல்லாம அமைதியாக நீங்க கடந்து வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த சுமை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்க போகுது. குறிப்பா பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய உழைப்புக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் கிடைக்க ஆரம்பிக்க போகுது. புதிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்கள் வரும். தொழில புதிய தொடர்புகள் உருவாகும். நின்று போன பணவரவு மீண்டும் சீராகும். இதுவரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. உடல் ஆரோக்கியத்துல நீண்ட நாட்களா இருந்த பிரச்சனைகள் விலகி மீண்டும் சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு முடிவையும் அவசரப்படாம நிதானமா எடுத்தீங்க அப்படின்னா அது அடுத்த சில மாதங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போகுது. மகர ராசி உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதங்கள் இருக்கவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்துல ராகுவும், சகோதர ஸ்தானத்துல சனியும், புத்திரஸ்தானத்துல செவ்வாயும், சத்துருஸ்தானத்துல புதனும் சூரியனும், களத்திரஸ்தானத்துல குருவும், அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து இருக்காங்க. இதன் காரணமா நீங்க மனசுல நினைச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கூடிய விரைவிலே நிறைவேற போகுதுங்க. உயர் அதிகாரிகளால ஒத்துழைப்பு உண்டாகும். வியாபாரத்துல பாத்தீங்கன்னா லாபம் கிடைக்க போகுது. மனசுல இருந்த கவலைகள் எல்லாமே குறையும். ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு ஏற்படும். உயர்நிலை கல்வியில உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். பிரபலமானவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். சில அனுபவங்கள் மூலமாக நல்ல சிந்தனைகள், தெளிவுகள் எல்லாமே பிறக்க போகுது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதளவுல புதிய நம்பிக்கை பிறக்கும். குடும்பத்துல ஒற்றுமையான சூழல்கள் அமையும். நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். புதுவிதமான கனவுகளை எல்லாம் உருவாக்குவீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை இனி வரும் காலத்துல ஏற்பட போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் வக்ரம் அடைவது அவ்வளவு நல்லதல்ல. அனைத்து செயல்பாடுகளிலும் தட்டுப்பாடுகளும் தடைகளும் வந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கிய அதிகரிக்கும். இதன் காரணமா பாத்தீங்கன்னா சரியான புரிதல் இல்லாம குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் கூடும். உங்களுடைய ராசிக்கு 5, 9, 12ஆம் இடங்கள்ல சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால பிள்ளைகளின் பழக்க வழக்கங்கள் மற்றும் நடவடிக்கைகள்ல நீங்க கவனம் வச்சுக்கணும். இந்த கிரக நிலைகள் காரணமா பாத்தீங்கன்னா நல்ல இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த பிள்ளைகள் அதை விட்டுட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப சொத்துக்கள் மற்றும் பாக பிரிவினை இழுபறி நிலையில இருக்கும். பகை உணர்வு மிக்கவர்கள் பக்கத்தில் இருப்பாங்க. பயணங்களால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா பணிமாற்றம் அல்லது பணி நீக்கம் செய்யப்படும் அளவிற்கு பிரச்சனைகள் வரலாம். அதனால் நீங்க செய்யக்கூடிய வேலைகளை எப்பவுமே கவனமா இருக்கணும். அதிலும் முக்கியமா பாத்தீங்கன்னா அலுவலக கோப்புகள் மற்றும் ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் பொழுதும் அதையெல்லாம் நன்றாக படிச்சு பார்த்துட்டு ஒப்புதல் கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முக்கிய நபர்களினுடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய கடின உழைப்பு அதிகம் தேவைப்படும். பிள்ளைகளாலும் பெற்றோர்களாலும் மனக்கசப்பு தரக்கூடிய தகவல்கள் வரலாம். அதனால் எதையுமே நீங்க திட்டமிட்டு செய்யணும். விரயங்கள் அதிகரிக்கும். மேலும் நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதிர்காலத்துல உங்களை தொடரக்கூடாது அப்படின்னா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க சவாலா எடுத்துக்கங்க. அந்த சவால்களுக்கு தீர்வு இப்போதைக்கு முடிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்காம நிரந்தர தீர்வுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத யோசிச்சு முடிவெடுத்தீங்க அப்படின்னா 3 மாதங்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். இப்ப நீங்க படுற கஷ்டத்துக்கும் வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் மிகப்பெரிய பரிசா எதிர்காலம் இருக்க போகுது. இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே ஒரு பெரிய பிடிப்பினையை கொடுத்திருந்தாலும் சில விஷயங்கள்ல எல்லாம் இன்ன வரைக்குமே உங்களால ஜீர்ணிக்கவே முடியல. அதனாலே
நிறைய நேரங்களில் மனசு வெறுத்து போய் இந்த வாழ்க்கையில் இதுக்கு மேலே நான் அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வரும். மற்றவங்களுக்காக நான் அனுபவிச்சதெல்லாம் போதும், இதுக்கப்புறமாவது எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் ஒரு லட்சியத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கெடுக்கிறதுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய பேர் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையும் எல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க, நல்ல உறவுகளாக இருந்திருப்பாங்க. அவங்களே தன்னுடைய சுயநலத்துக்காக துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த உலகத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்புறது அப்படிங்கிறது தெரியாமல் தான் நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. ஒரு வகையில் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இப்போவாவது இவங்க நம்ம மேலே எவ்வளவு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எத்தனையோ நல்லது செஞ்ச எனக்கு மனசாட்சிக்கு விரோதமாக தப்பு செய்கிறீங்க அப்படின்னா அந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பார் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் வச்சுட்டு கடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்கள் எப்பவும் போல சாதாரணமாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே இவங்களுக்கு என்னப்பா ஜாலியான வாழ்க்கை வாழ்கிறாங்க, இவங்க கிட்ட என்ன குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல் சரியாக சாப்பிட முடியாமல் அவ்வளவு எங்கே நிம்மதியாக தூங்க முடியாமல் கூட நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் பெருசாக செலவு வந்துருச்சு, குடும்பத்தில் அவசர தேவைக்கு பணம் பத்தல, பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள் வாழ்க்கை முடங்கிச்சுனா கூட நின்று உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறதுக்கோ அவ்வளவு ஏங்க திரும்பி பார்க்க கூட உண்மையான ஆள் கிடையாதுங்க. ஆனால் நீங்களாவே ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாருக்கும் தேவைக்கு மட்டும்தான் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இது எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இதனால் வரைக்கும் என்னோட மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே எந்த கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு ஆதங்கப்படுறது உண்மைதாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வரும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போயிடும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த பிரச்சனைகளும் வராது, ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்க மூலமாக தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இப்போவாது கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனி என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக தாங்க இனி வரக்கூடிய கிரகநிலைகள் மற்றும் அதன் இயக்கத்தின் காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறார், தடைகளை எல்லாம் விளக்க போகிறார். இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே ஏற்பட போகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி, இதன் மூலமா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அதுல பதவி உயர்வு மற்றும் அதிகாரம் செலுத்தக்கூடியவருடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க செல்வத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நகைகளுடைய விலை குறையும், புதிதாக வீடு வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. ஆரம்பத்துல பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த வருடம் முடியும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க சொத்து சேர்த்து வச்சிருப்பீங்க. குரு பகவானுடைய உச்சராசியான கடகராசிக்கு போகும் பொழுது கஜ கேசரி யோகமும் உண்டாகுதுங்க. இந்த நேரத்துல உங்க நிதி நிலைமை ரொம்பவே முன்னேற்றமா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் உருவாகும். அவங்களுடைய உடல் நலன்ல அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு இந்த பாக்கியத்தை அடைய போகிறாங்க. அவங்க குடும்பத்திலையும் மனதிலையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வி ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. அடுத்ததாக நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய ராகுகேது பயிற்சியில் குடும்பம் மற்றும் தொழில திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது. நீண்ட நாளாக நிறைய பேர் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளில் முடங்கி கிடந்திருப்பீங்க, நடக்கிறதுக்கே ரொம்பவே சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதொரு வேலை கிடைச்சிருக்காது, குடும்ப கஷ்டத்திற்காக குறைவான சம்பளத்தில் பிடிக்காத வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஇ படிச்சிருப்பீங்க, டிகிரி படிச்சிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய கல்விக்கு தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பேங்க் வேலையோ ஐடி கம்பெனியோ அல்லது தனியார் நிறுவனங்களோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குது. மேலும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோடு இருக்க போகிறாங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். அதிலும் சொத்து விஷயத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமாக கிடைக்கும்.
அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் எல்லாமே தானாக கிடைக்குங்க. தேர்தலில் போட்டிட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உடன் வேலை செய்கிறவங்க மூலமாக அவங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமாக அந்த வேலையை செய்வீங்க. வேலையில் உங்களுக்கு பணபலன்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த பணபலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும். அரசு வேலை இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்திலையுமே ஈடுபடாமல் நேர்மையாக நடந்து கொள்வது நல்லதுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போறீங்க. தொழில தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாம புதிய கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்குங்க. அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. குடும்பத்தில் முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள், பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையுமே எந்த ஒரு இடத்துலையுமே தான் அப்படிங்கிற கர்வத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கக்கூடாது. மற்றவர்களை குறையாக பேசுறதோ மட்டம் தட்டி பேசுகிறதோ அதை காயப்படுத்துகிற மாதிரி பொது இடங்களில் பேசிடக்கூடாது. நீங்களும் சரி உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி எப்போவுமே பாசிட்டிவான எண்ணங்களில் இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல் எப்பவுமே அவசியம். அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் எதிர்காலத்தில் இது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிறது அவசியம். இதை நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரியவங்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுது. மேலும் உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமா இருந்திருக்கும். அதிலும் ஜாதகம் சரியில்லை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அரசு வேலையா இருக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்களை எல்லாம் சொல்லி உங்களுக்கான திருமண தடைகள் ஏற்பட்டு இருந்திருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களாலையும் நண்பர்களாலையுமே திருமணங்கள் எல்லாமே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால் எந்தெந்த விஷயத்துலலாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரியான நல்ல வரன் அமையும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை அழகாக இருப்பாங்க. கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணை இழந்துட்டு இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துணை அவங்களுடைய பழக்க வழக்கம் ரெண்டு பேருக்கும் கருத்தொற்றுமை இருக்கா, மனப்பொருத்தம் இருக்கா மற்றும் தேவைப்பட்டா உங்களுடைய ஜாதகத்தை கூட ஒரு முறை நீங்கள் சரிபார்த்துட்டு இரண்டாவது திருமணத்தை முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரீட்சையில் நல்ல மார்க் வருமா, பாஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் இருக்கும். வரக்கூடிய தேர்வு முடிவுகளானது நல்ல தேர்ச்சியை கொடுக்கும். ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண் வாங்கி பாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த மேற்படிப்புகளும் படிப்பீங்க. காதலிக்கக்கூடியவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாமல் போகிறது, இல்லை கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சிருப்பாங்க. இன்னும் சிலருக்கு பெற்றோர்களை காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க. வேற ஜாதியா இருக்கு, நல்ல குடும்பமா இல்லை, வசதி இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் உண்மையாக உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். வீட்டில் சொல்லும் பொழுது பெற்றோர்களே உங்களுடைய காதல் திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே தன்னுடைய வாழ்க்கை துணை இழந்திருப்பாங்க. சிங்கிள் பேரண்டாக தன்னுடைய குழந்தைகளை கவனிச்சுட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ற மாதிரி இருந்திருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு இது போராட்ட காலமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடும் சுயமரியாதையோடும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டுவீங்க. இதில் போலியான நபர்கள் உதவி செய்யணும் அப்படின்னு உங்களை ஏமாற்றக்கூடிய சூழலும் இருக்கு. அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்குமே அனுமதிக்க கூடாது. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எப்பவும் போல உங்கள் கடமையை செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு வாங்க. உங்களோட குல தெய்வமும் கிரக நிலைகளும் உங்களுக்கு துணையாக இருக்கு. இப்போ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்தில் உங்களை வாழ்க்கையின் உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எப்போவுமே நினைவில் வச்சுக்கணும். உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாமே சுற்றி நடந்து வந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது பொது பலன்கள்ங்க. இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு கூடுதல் விவரங்களாக இருக்கும். அந்த வகையில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன லாபம் ஏற்படும். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை. எண்ணப்படி காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. கௌரவம் உயரும்.
அடுத்ததா திருவோண நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயல்பாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும். சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக தீர்ப்பீங்க. பண வரத்து இருக்கும். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்து உயருங்க. அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும். பயணங்கள் ஏற்படலாம். ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுதும் ஆயுதம் நெருப்பு அவற்றை கையாளும் பொழுதும் கவனம் தேவை. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வர கஷ்டங்கள் நீங்கும். ஆரோக்கியம் உண்டாகும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.